வணக்கம். 2022 மூன்றாம் பருவ 6ஆம் வகுப்பு கணித பொது தொகுத்தறிவு தேர்வினுடைய வினா விடைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் மூன்று மதிப்பெண்கள் வினாக்கள் பார்க்குறோம். வினா எண் 41. 18 சென்டிமீட்டர் அடிப்பக்கமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் உடைய செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. செங்கோண முக்கோணம்னு இந்த மாதிரி ஒரு படம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். இதுதான் செங்கோண முக்கோண வடிவம். இதில் அடிப்பக்கம் என்பது கொடுத்துருக்காங்க 18 சென்டிமீட்டர், உயரம் என்பது மேலிருந்து கீழே வரக்கூடிய அந்த கொத்து உயரம் இது 12 சென்டிமீட்டர். இந்த அளவில் இது பி, இது ஹெச்னு அந்த குறியீடு அமைச்சுக்கிடுவோம். பரப்பளவு கண்டுபிடிப்பதற்கு சூத்திரம் A = அரை பெருக்கல் B பெருக்கல் H, அரை BHன்னு எழுதிக்கிறலாம். அதனுடைய செயல் என்னங்கிறதுக்காக அரை பெருக்கல் B பெருக்கல் Hன்னு எழுதிக்கிறோம். அரை எழுதியாச்சு. பிக்கு பதிலாக 18, ஹெச்சுக்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருந்த 12. இதில் ஏதேனும் ஒரு எண் இங்கே 2ஆல் அடித்து கொடுத்துடணும். இந்த 2 நம்பரையுமே அடித்து கொடுத்துடக்கூடாது. குழந்தைகள் அந்த தவறு பண்ண முயற்சி பண்ணுறீங்க. 1, 2 இந்த 2 நம்பரில் ஏதேனும் ஒரு இடத்துல எது எளிமையாக உங்களுக்கு வகுத்து நீக்க தெரியுமோ அதை நீக்கணும். 2 9 2 18. அதன் பிறகு நம்மகிட்ட இருக்கக்கூடிய எஞ்சிய எண்கள் 9 பெருக்கல் 12. அந்த 9ஐயும் 12ஐயும் பெருக்கிறணும். இந்த 1 நீங்கிறோம். அப்போ 12 9 பெருக்கி 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சப்போஸ் ஒரு எண் ஒற்றைப்படையாக இருக்குது, ஒரு எண் இரட்டைப்படையாக இருக்குன்னா அந்த இரட்டைப்படை எண்ணை நீக்கிடலாம். இரண்டுமே ஒற்றைப்படை எண்களாக இருக்குது அப்படின்னா என்ன சார் பண்ணுறது? இந்த இரண்டையும் பெருக்கிட்டு 2ஆல் வகுத்துடணும். இதனுடைய கணித செயல்பாடு என்ன அப்படின்னா, இந்த 2 எண்களையும் பெருக்கிட்டு வர்ற விடை மதிப்பை 2ஆல் வகுக்கணும். அதுதான் இதனுடைய கணித செயல்பாடு. எனவே நீங்கள் அடித்து கொடுக்குறதுங்கிறது இரட்டைப்படை எண் இருந்தால் அடிக்க முயற்சி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற அந்த 2 எண்களையும் பெருக்கிட்டு 2ஆல் பெருக்கி வர்ற விடையை 2ஆல் வகுத்துருங்க. அதுதான் இந்த கணக்கினுடைய கணித செயல்பாடுங்கிறத நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இரண்டுமே இரட்டைப்படை எண்களாக இருந்தால் இரண்டையுமே அடித்து கொடுக்கக்கூடாதுங்கிறதையும் உறுதிப்பட தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது எளிமையோ அதை அடிச்சுக்கலாம். நான் அந்த முதல் எண் அடிச்சிருக்கேன். ஒரு குழந்தை 2 2 6 2 12 நீங்கள் அடிச்சுட்டு வர்ற 6 இந்த 18 பேருக்குனாலும் என்ன தான் வரும்? 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் வர்றேன். 18 சென்டிமீட்டர் அடிப்பக்கம் அதாவது B, 12 சென்டிமீட்டர் உயரம் அதாவது H, செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு அரை பெருக்கல் B பெருக்கல் H, அரை பெருக்கல் 18 பெருக்கல் 12, 2 2 9 2 18, 9ஐயும் 12ஐயும் பெருக்கிறோம். 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது கேட்கப்பட்ட கேள்வியினுடைய விடை. 12 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உடைய செவ்வகத்தின் சுற்றளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவுன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு சூத்திர அமைப்பு தெரிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா படம் வரைந்துட்டு அந்த மதிப்புகளை அனைத்து பக்கங்களையும் எழுதிட்டு அதனால் பிறகு கூட்டிட்டிங்கன்னா சுற்றளவு கிடச்சிரும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இங்கே செவ்வகத்தினுடைய நீளம் L என்பது 12 மீட்டர், அகலம் என்பது B = 8 மீட்டர், செவ்வகத்தினுடைய சுற்றளவு P = 2 பெருக்கல் நீளம் கூட்டல் அகலம். நீளத்தையும் அகலத்தையும் கூட்டிட்டு அதை 2ஆல் பெருக்கணுங்கிறது தான் அந்த சுற்றளவுக்கு செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான சூத்திரம். 2 பெருக்கல் L கூட்டல் B, Lக்கு பதிலாக 12, அப்புறம் Bக்கு பதிலாக 8, 12 8ஐயும் கூட்டும் போது 20, 20 2ஆல் பெருக்கிறதுக்கு 40 சென்டிமீட்டர். மீட்டருங்கிறதுனால மீட்டர், நான் சென்டிமீட்டர் எழுதிட்டு அடிச்சிருக்கேன். மீட்டர். இப்போ இது ஏன் சார் 2ஆல் பெருக்கணும்னா 2 நீளம் 2 அகலங்கிறதுனால 2ஆல் பெருக்கிறோம். எனக்கு இந்த சூத்திர வாய்ப்பாடு மறந்து போச்சு சார், அப்போ நான் எப்படி சார் செய்கிறது? ரொம்ப எளிமை. 12 இங்கேயும் 12, இங்கே 8, இங்கே 8, 2 நீளங்கள் இருக்கும், 2 அகலங்கள் இருக்கும். கொடுத்ததில் 1 1 தான் கொடுத்துருப்பாங்க. அந்த புரிதலோடு நம்ம முழுமையாக எழுதிட்டு 12ஓட 8 கூட்டி 20, 20ஓட 8 கூட்டி 32, மீண்டும் ஒரு 8 கூட்டி எவ்வளோ முடிக்கணும்? 40. எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். சுற்றளவு கணக்குகளில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் எந்த வடிவமாக இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய பக்கங்களை கூடுதல் செஞ்சாலே அதனுடைய விடை கிடச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. 36 மற்றும் 12 என்ற எண்களின் மீ